Hello Sparkians, welcome back to NEET Biospark Tamil. நம்ம இன்னைக்கு some basic concept of chemistryல next part பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம இது எல்லாத்தையுமே பார்ட் வைஸ் பார்க்குறோம், ஒன் ஃபுல் லென்த்தி வீடியோவாக இல்லாமல் அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் நீங்கள் பார்ட் வீடியோவை பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் எப்போதுனா இந்த கான்செப்டை மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியுமே அந்த பார்ட்டை மட்டும் ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வீடியோவை பார்ட் வைஸ் மேக் பண்ணுறேன். அதோட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நம்ம மோல் கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் மோல்? ஃபஸ்ட்டு நம்ம மோல்னா என்ன, இந்த மோல் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எவ்ரிடே லைஃப்பில் ஒரு டசன் அப்படின்னா 12 ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். நான் ஒரு டசன் பனானான்னு சொன்னால் அதில் 12 பனானாஸ் இருக்கும். அதே மாதிரி 1 பேர் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது கெமிஸ்ட்ரிக்கு வருவோம். ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஒரு ஆட்டமை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதனால் ஒவ்வொரு ஆட்டமாக கவுண்ட் பண்ண முடியாது. அதனால தான் சயின்டிஸ்ட் ஒரு பெரிய கவுண்டிங் யூனிட்டை பயன்படுத்துகிறாங்க, அதுதான் மோல். 1 மோல் அப்படின்னா 6.022 × 10⁻23 எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிகிள்ஸ் ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், அல்லது அயனிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஃபார்முலா யூனிட்டாக இருக்கலாம். ஸோ ரிமெம்பர், 1 mole is equal to 6.022 × 10⁻23 particles. A mole is the amount of substance that contains 6.022 × 10⁻23 elementary particles. These particles can be atoms, molecules, ions, electrons. This number is called the Avogadro constant. So 1 mole is equal to 6.022 × 10⁻23 particles. இந்த நம்பரை நம்ம அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம அவகேட்ரோ கான்ஸ்டன்ட்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்க அந்த நம்பரை பாருங்கள், 6.022 × 10⁻23. இந்த நம்பருக்கு பேர் தான் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். Avogadro constant tells us the number of particles present in 1 mole of a substance. அதாவது 1 mole சப்ஸ்டன்ஸில் எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு சொல்லும் நம்பர் தான் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். இதை நம்ம NA அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 1 mole H2O இருக்குது. ஸோ 1 mole H2O 6.022 × 10⁻23 மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே H2O மாலிக்யூல் ஃபார்மில் இருக்கிறதால நம்ம மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1 mole சோடியம், இதை 6.022 × 10⁻23 ஆட்டம்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே சோடியம் அப்படின்றது ஆட்டம், அதனால நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் மோலார் மாஸை பார்க்க போகிறோம். மோலார் மாஸ் இஸ் த மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். மோலார் மாஸ்னால் என்னென்னா 1 mole ஆஃப் எ சப்ஸ்டன்ஸினுடைய மாஸை தான் நம்ம மோலார் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோலார் மாஸோடைய யூனிட் என்னென்னா கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடியது, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 கிராம் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜனோடையது 16 கிராம் மோல் இன்வர்ஸ். வாட்டரோடையது 18 கிராம் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடோடையது 44 கிராம் மோல் இன்வர்ஸ். அமோனியாவோடையது 17 கிராம் மோல் இன்வர்ஸ். இந்த வேல்யூஸ்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோல் கான்செப்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட மாஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எத்தனை மோல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ். இங்கே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை ஸ்மால் n அப்படின்னும், கிவன் மாஸை ஸ்மால் m, மோலார் மாஸை கேபிட்டல் M அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இனி வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லேயும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம்.
வாங்க நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே 36 கிராம் ஆஃப் H2O கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. வாங்க இதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். நான் இதை ஸ்லைடில் ரைட் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அப்படின்னா தான் அந்த சால்வ் பண்ணுற ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ். இங்கே வாட்டர் மாலிகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மோலார் மாஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் H2O இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதோட மோலார் மாஸ் என்ன? 1 கிராம் மோல் இன்வர்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அடுத்ததாக இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அதோட மோலார் மாஸ் 16. ஸோ இங்கே 1 × 2 2 ப்ளஸ்ஸு 1 × 16 16. ஸோ 16 + 2 18. ஸோ 18 அப்படின்றது தான் மோலார் மாஸ் ஆஃப் H2O. இப்போது இதோட வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே மாஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 36 கிராம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வாட்டரோட மோலார் மாஸ் 18. ஸோ இதை நம்ம 18ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்குது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 மோல்ஸ். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இந்த டைப் ஆஃப் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது மாஸ் ஃப்ரம் மோல்ஸ். இங்கே ரிவர்ஸ் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ். ஸ்மால் m ஈக்குவல் டு n இன்ட்டு கேபிட்டல் M. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ். அதே தான் இங்கே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் 3 மோல்ஸ் ஆஃப் CO2. இங்கே 3 மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு மாஸ் கேட்குறாங்க. வாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு மாஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மோல்ஸ்க்கான ஃபார்முலா எப்போவுமே எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ். இங்கே என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு மாஸ் கேட்குறதால மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலார் மாஸ்னு எழுதிக்கிறோம். இங்கே CO2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் CO2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே கார்பன் 1 இருக்குது, கார்பனோட மோலார் மாஸ் நமக்கு 12 அப்படின்னு தெரியும், ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 × 16 16 ஆக்சிஜனோடைய மோலார் மாஸ். ஸோ 1 × 12 வந்து 12 ப்ளஸ் 2 × 16 32 கிடைக்கும். ஸோ 12 + 32 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 44 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × உங்களுக்கு மோலார் மாஸ் என்ன கிடைச்சது? 44. ஸோ 44 × 3 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 3 12. ஸோ 12க்கு 2 இங்கே மீதி 1. அடுத்தது மறுபடியும் 4 3 12 மீதி 1ஓட சேர்த்தா 132 கிடைக்கும். ஸோ மாஸ் நமக்கு 132 கிடைக்குது. அது நம்ம கிராமில் எழுதணும். ஸோ 132 கிராம். அடுத்ததாக பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் மோல்ஸ். இங்கே மோல்ஸ் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 1 mole இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23 பார்ட்டிகிள்ஸ். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். இங்கே நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை கேபிட்டல் என்னன்னும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்மால் n அண்ட் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் NA. ஸோ இந்த டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How many molecules are present in 2 moles of H2O? இங்கே மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க, மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 moles of H2O கொடுத்துருக்காங்க. நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது how many moleculesனு கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 mole இஸ் ஈக்குவல் டு 6.022 ×
10 to the power 23 molecules. அப்போ 1 mole is equal to 6.022 into 10 to the power 23 molecules அப்படின்னா 2 molesக்கு 2 into 6.022 into 10 to the power 23 molecules. நான் எப்போவுமே இந்த 2வை ரைட் சைடில் எடுத்து வந்துடுவேன். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 12.044 into 10 to the power 23ன்னு கிடைக்குது. இதை நம்ம 1.2044 into 10 to the power 24 moleculesனு எழுதலாம். அடுத்ததாக மோல்ஸ் ஃப்ரம் பார்ட்டிகிள்ஸ். இப்போ ரிவர்ஸ் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க, மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How many moles are present in 12.044 into 10 to the power 23 molecules of O2? வாங்க இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கான ஃபார்முலா இந்த பார்ட்டிகிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே n இஸ் ஈக்குவல் டு அவங்க நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 12.044 into 10 to the power 23 டிவைடட் பை அவகேட்ரோ கான்ஸ்டன்ட் என்ன 6.022 into 10 to the power 23. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது 2 மோல்ஸ். இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் மோல்ஸ் அண்ட் கேஸ் வால்யூம் அட் எஸ்டிபி. அட் 0 degree Celsius அண்ட் 1 atm pressure, இதுதான் ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. 1 mole of an ideal gas occupies 22.4 liter. ஸோ இங்கே கேஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு 22.4 liter. இதையே நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா வால்யூம் அட் எஸ்டிபி டிவைடட் பை 22.4 லிட்டர்ஸ்னு எழுதலாம். ஸோ இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 mole ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர் அட் எஸ்டிபி. வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த வால்யூம் ஆக்குபைடு பை 2 moles ஆஃப் O2 கேஸ் அட் எஸ்டிபி. இங்கே 2 moles ஆஃப் O2 கேஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு வால்யூம் கேட்குறாங்க. வாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபியில் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம இப்போ தான் படித்தோம் 1 mole ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர் அட் எஸ்டிபி அப்படின்னு. பட் இங்கே என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க 2 moles ஆஃப் O2 கேஸ் அட் எஸ்டிபி கொடுத்துருக்காங்க இல்லையா. therefore 2 moles இஸ் ஈக்குவல் டு 2 into 22.4 லிட்டர். அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 44.8 லிட்டர்னு கிடைக்குது. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அப்படின்னா இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு 3 ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கிவன் மாஸ் அப்பான் மோலார் மாஸ், அடுத்ததான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்பான் அவகேட்ரோ கான்ஸ்டன்ட், அடுத்ததாக வால்யூம்ஸ் அட் எஸ்டிபி ஃபார் கேஸஸ் டிவைடட் பை 22.4 லிட்டர். ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எது கொடுத்துருந்தாலுமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்களும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.